இப்போ இங்கே இருக்க எல்லாருமே புல் மார்க்கெட்டை பற்றி தானே அதிகமாக பேசுவாங்க. இது ஒரு பொக்கிஷமாகவே கருதுவாங்க. ஆனால் உண்மையான இன்வெஸ்டர்லாம் எங்கே உருவாகுறாங்க தெரியுமா? இந்த பியர் மார்க்கெட்டில் தான். இப்போ இந்த பியர் மார்க்கெட்னா என்ன, இந்த பியர் மார்க்கெட் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டராக மாறவும், நீங்கள் ஒரு கிரிப்டோ பை பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல பை பண்ணலாம் இந்த பியர் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோ போகலாம். வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இப்போது இந்த பியர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக ஒரு 20% கீழே, ஒரு 30% கீழே டம்ப் ஆகுது அப்படின்னா இதை நம்ம பியர் மார்க்கெட்னு சொல்லுவோம். இது வெறும் ஒரு டிப்பில் மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை தான் நம்ம பியர் மார்க்கெட்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் பியர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கொஞ்சம் காலம் இருக்கும். இதை விட அதிகமாக ஒரு பியர் மார்க்கெட் ஒரு 1 இயர் இல்லை 2 இயர் இருக்கும். இதை விட அதிகமாக தான் மார்க்கெட்டில் புல் மார்க்கெட் இருக்கும். அப்போ இந்த பியர் மார்க்கெட்டை நீங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறதுக்கு இதுதான் நீங்கள் அடிப்படையாகவே இருக்கும். இப்போது இதுக்கு ஏன் பியர் மார்க்கெட் அப்படின்னு பேர் வச்சு அப்படின்னா, இப்போ நம்ம புல் மார்க்கெட்டை பற்றி நம்ம லாஸ்ட்டோட வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம புல்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா, எப்படி ஒரு காலை கீழே இருந்து மேலே நோக்கி முட்டுதோ அதே மாதிரி தான் கடறி என்ன படும் அப்படின்னா அதோட கையை வச்சு மேலே இருந்து கீழ் நோக்கி அடிக்கும். ரைட்டா? அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் மேலிருந்து கீழ் நோக்கி வர்றனால இதை நம்ம பியர் மார்க்கெட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கரடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரடி கொஞ்சம் ஒரு மந்த நிலையில தான் இருக்கும், அதாவது தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பியர் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டும் ஒரு மந்தமான நிலையில் ஒரு ஸ்லோ டவுனில் தான் இருக்கும். ரைட்? இதை தான் நம்ம பியர் மார்க்கெட்னு சொல்லுவோம். ரைட்? இப்போ நம்ம சார்ட்டுக்கு போவோம். இப்போது இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டில் நான் அந்த ரெட் கலர் லைனை போட்டிருப்பேன், புக்ஸில் போட்டிருப்பேன். இதுதான் பியர் மார்க்கெட். ரைட்? இந்த பியர் மார்க்கெட் நான் அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஏரியாக்குள்ளே நம்ம ரெட் கலர் பாக்ஸில் வரைஞ்சிருக்கிறது தான் நம்ம பியர் மார்க்கெட்டு சொல்லுவோம். நமக்கு புல் மார்க்கெட்டோட ஒப்பிடும்போது பியர் மார்க்கெட் கம்மியானது தான் இருக்கும். அதாவது ஒரு இதை விட இது டைம் ஃப்ரேம்ங்கிறது நமக்கு கம்மியாக தான் எடுத்துக்கும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பியர் மார்க்கெட் நடக்கும் முன்னாடியே அந்த கோயினோட வேல்யூங்கிறது ஒரு டாப் ஏரியாவில் இருக்கும். சரியா? இப்போ மார்க்கெட் இங்கே ட்ரேட் ஆகும்போது இது ஒரு டாப்பாக இருக்கும், இந்த லைனுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது இது ஒரு டாப், இப்போ இது ஒரு டாப்பாக இருக்கும். ரைட்? இப்படி மார்க்கெட் டாப்பில் இருக்கும்போது, உச்சத்தில் இருக்கும்போது இங்கே நடக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் ப்ரைஸுங்கிறது ரொம்ப மேலேயே இருக்கும். இதனால மார்க்கெட்டில் செல்லிங் நடக்கும். சரியா? செல்லிங் நடந்த பிறகு மார்க்கெட் அங்கேருந்து டம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகும். திரும்ப மார்க்கெட்டில் பேனிக் செல்லிங் உருவாகும். மார்க்கெட்டில் இருக்க ரீட்டைல் ட்ரேடர்கள்லாம் மார்க்கெட் செல் ஆகின பிறகு பயத்தில் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மார்க்கெட் ஒரு செல்லிங் நடக்கும்போது மார்க்கெட்டில் இருக்க வேர்ல்ட்ஸ் இன்வெஸ்டர்லாம் செல் பண்ணும்போது ஒரு டாப்பில் வச்சு ப்ராஃபிட் புக்கிங்காக அங்கேருந்து மார்க்கெட் ஒரு 20% 30% டம்ப் ஆகும். இப்படி டம்ப் ஆகும்போது இந்த பயத்தில் மார்க்கெட்டில் இருக்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் பெனிக்கில் செல் பண்ணுவாங்க. இதனால மார்க்கெட் அங்கேருந்து விரைவாக, அதாவது ஸ்பீடாக கீழே டம்ப் ஆகும். ரைட்? இப்படி டம்ப் ஆகும்போது மார்க்கெட்டில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதுதான் என்னன்னா, மார்க்கெட்டில் நமக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் டிஸ்கவுண்ட் விலையில் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது 3 எடுத்து வந்து 3 பியர் மார்க்கெட் எடுத்துப்போம். ரைட்? இப்போ இந்த டாப்பில் இருக்கும்போது பிட்காயினோட விலை $1114. சரியா? கிட்டத்தட்ட இந்த டாலர் இருக்கும். இப்போது இங்கே வாங்க நினைச்ச ஒருத்தருக்கு இது ஹை ப்ரைஸ். இப்போ மார்க்கெட் கீழே விழுந்து பியர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு லாஸ்ட்டாக டம்ப் ஆகும்போது ஒரு பிட்காயினோட விலை $157 தான். சரியா? திரும்ப மார்க்கெட் ஒரு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் டாப்புக்கு போகுது. இந்த டாப்பில் பிட்காயினோட விலை கிட்டத்தட்ட $19,917. சரியா? இப்போ இங்கே ஒரு ஆள் ஒரு பிட்காயின் வாங்கணும் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட $20,000 வேணும் ஒரு பிட்காயின் வாங்க. அதனால இப்போ மார்க்கெட் அங்கேருந்து கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கீழே வருது. அப்படி வரும்போது நமக்கு இங்கே ஒரு பிட்காயினோட விலை எவ்வளோ? $3000 தான். சரியா? இதுதான் விஷயம். அதே மாதிரி தான் இங்கே இப்போ ஒரு பிட்காயினோட ஒரு பிட்காயினோட விலை எங்கன்னா கிட்டத்தட்ட $67,000 இருக்குது. அதாவது 2021 பிப்ரவரியில் திரும்ப மார்க்கெட் கீழே டம்ப் ஆகும்போது இப்போ ஒரு பிட்காயினோட விலை ஜஸ்ட் $15,000 தான். ரைட்? இதே சினாரியோ தான் கரண்ட் மார்க்கெட்லேயே நடக்குதுன்னு வச்சுப்போம். சரியா? ரைட்? இப்போ இங்கே ஒரு பிட்காயினோட விலை $1,25,000. ஆனால் இப்போ ஒரு பிட்காயினோட விலை $68,000. இப்போ நீங்கள் மார்க்கெட்டோட சைக்கிளை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, புல் மார்க்கெட்டை பியர் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கரெக்டான டைமை ஃபைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரிப்டோ ரிலேட்டடாக உங்களோட நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும், ட்ரேடிங்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா காயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேடிங் ஐடியா சொல்லித்தரோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் மோர் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை எடுத்துக்கோங்க. இப்போது ஒவ்வொரு பியர் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு மார்க்கெட்டில் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். இந்த புல் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் டபுள் ட்ரிபிள் ஆக கூட சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த பியர் மார்க்கெட்டில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா DCA, அதாவது டாலர் காஸ்ட் எவரேஜ். நீங்கள் DCA பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியர் மார்க்கெட்டில் DCA பண்ணி எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ரைட்? இப்போ இந்த பியர் மார்க்கெட்டில் செய்யக்கூடாது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ண பிறகு அங்கே நீங்கள் பயந்து பெனிக் செல் பண்ணக்கூடாது. அதாவது பை பண்ண பிறகு பியர் மார்க்கெட்டில் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபியூச்சரில் அது மேலே தான் போக போகுது. இப்போ உங்களுக்கு இது ஒரு பேப்பர் லாஸ் மாதிரி தான். நீங்கள் ஸ்பாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பயந்து பெனிக்கில் செல் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால இந்த இடத்துல நீங்கள் பதட்டப்பட்டு விற்கக்கூடாது. அதே மாதிரி தான் அதிகமான லிவரேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம், எல்லா ஃபண்டையும் ஒரே கோயினில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதை பிரித்து ஒவ்வொரு ப்ராஜெக்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும்.
இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எஃப்ஏ ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும். அதாவது ஃபண்டமெண்டலாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அது லாங் டேமுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு தரும். மார்க்கெட்டில் வால்யூம்ங்கிறது அதிகமாகவும் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டில் தான். இப்போது இந்த பியர் மார்க்கெட்டில் உங்களுக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ பியர் மார்க்கெட் கீழே விழும்போது நீங்கள் இது இப்படி பார்க்கலாம், ஒரு மெகா சேல் மாதிரி பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியான அப்புறம் நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் விலையில் கிடைக்கும். இப்படி டிஸ்கவுண்ட் விலையில் கிடைக்கும் போது நீங்கள் ஈஸியாக பை பண்ணலாம். இப்போ இதை தான் வாரன் பஃபெட்டும் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் எல்லாரும் ஆசைப்படும் போது நம்ம வித்துட்டு வெளில வந்துடணும், மார்க்கெட்டில் எல்லாம் பயப்படும் போது நம்ம மார்க்கெட்டில் பை பண்ணணும். ரைட். அப்போ இந்த வீடியோ எண்டில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பியர் மார்க்கெட்டுங்கிறது நிரந்தரமான விஷயம் கிடையாது. நீங்கள் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பியர் மார்க்கெட்டுக்கு முடிச்சும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய புல் மார்க்கெட் வந்திருக்கும். ஸோ பயப்படாமல் சரியான இடத்துல நீங்கள் உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பியர் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். இந்த பியர் மார்க்கெட் பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்தெந்த ப்ராஜெக்ட்டை பை பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணியிருப்போங்க. அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.